தேசிய நீதித்துறை ஊதியக் குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்தாதது தொடர்பான வழக்கு தமிழகம் உள்பட 18 மாநில தலைமைச் செயலாளர்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று ஆஜராயினர். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேச்சு. யுக்ரைன் போர், வங்கதேச நிலவரம் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை. தமிழகத்திற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்க இன்றிரவு அமெரிக்கா செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 17 நாட்கள் பயணத்தில் தொழில் முதலீட்டாளர்கள், முன்னணி தொழில் நிறுவன பிரதிநிதிகளை சந்திக்க உள்ளார். உள்நாட்டு முதலீடுகளை தக்க வைக்க முடியாத முதலமைச்சர் உலக முதலீடுகளை ஈர்க்க பயணம் மேற்கொள்வது வேடிக்கையானது. முதலமைச்சரின் அமெரிக்க பயணம் குறித்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி மீது திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கு. சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று நேரில் ஆஜராகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. மதமாற்ற தடை சட்டத்தை கண்டித்து நடைபெற்ற பேரணியில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பான வழக்கு. மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் இன்று நேரில் ஆஜராகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் 2 கைது. தலைமறைவாக இருந்த என்சிசி பயிற்சியாளர்கள் சுதாகர், கமல் ஆகியோரிடம் போலீசார் விசாரணை. தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்கள். செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் போக்குவரத்து சுணக்கம். இரண்டு தங்கங்கள் பிளவுபட்டு மீண்டும் ஒட்டிக்கொண்டன. நடிகர் ரஜினிகாந்த், அமைச்சர் துரைமுருகன் சர்ச்சையை கவிதை நயத்தில் பேசிய கவிஞர் வைரமுத்து. தட்டில் ஒரு கீறல் விழுந்தது, பிளவு விழுந்ததுன்னா நெருப்பு காட்டினா ஒட்டிடும். தங்கம் பிளவுபடாது, கல் பிளவுபடும். 2 தங்கங்கள் இன்று மீண்டும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்பதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்று நீங்கள் கரவொலி செய்து இந்த 2 பேருக்கும் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பாஜகவில் ஐக்கியமாகிறார் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சம்பாய் சோரன். புதிய கட்சி தொடங்கும் முடிவை கைவிட்டு வரும் 30ஆம் தேதி பாஜகவில் இணைய உள்ளதாக தகவல். ஜம்மு காஷ்மீரில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்றே கடைசி நாள். பிரதான கட்சி வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்ப்பு. காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜகவின் திருத்தப்பட்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. பிரதமர் நரேந்திர மோடி, ஜே.பி. நட்டா, நிதின் கட்கரி உள்ளிட்ட 40 பேர் கொண்ட நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியலும் வெளியீடு. ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கும் தேசிய மாநாட்டு கட்சிக்கும் இடையே தொகுதி பங்கீடு உடன்பாடு. தேசிய மாநாட்டு கட்சி 51 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 32 தொகுதிகளிலும் போட்டி. மேற்கு வங்கத்தில் வன்கொடுமை மற்றும் பாக்சோ வழக்குகளை விசாரிக்கும் 123 விரைவு நீதிமன்றங்கள் முழுமையாக செயல்படவில்லை.
பாலியல் குற்றவாளிகளுக்கு விரைவாக தண்டனை வழங்க விரைவு நீதிமன்றங்களை அமைக்குமாறு மமதா பானர்ஜி எழுதிய கடிதத்திற்கு மத்திய அரசு பதில். நடிகைகளின் அடுக்கடுக்கான பாலியல் புகார்கள், கேரள நடிகர்கள் இயக்குநர்கள் கலக்கம். நடிகைகளின் பாலியல் புகார்களுக்காக அமைக்கப்பட்ட IPS அதிகாரிகள் குழு விசாரணையை தொடங்கியது. கேரள துறை பாலியல் விவகாரம் தொடர்பாக இதுவரை எந்த புகாரும் வரவில்லை. புகார் அளித்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் உறுதி. பரபரப்பான சூழ்நிலையில் இன்று நடைபெற இருந்த மலையாள நடிகர்கள் சங்க செயற்குழு ஒத்திவைப்பு. சங்கத்தின் தலைவர் மோகன்லால் வெளியூரில் உள்ளதால் ஒத்திவைக்கப்பட்டதாக தகவல். தெலங்கானாவில் ரயில் வந்து கொண்டிருந்த போது தண்டவாளத்தில் பெண்ணின் கால் சிக்கிக் கொண்டதால் பெரும் பரபரப்பு. சமயோசிதமாக ரயிலுக்கு அடியில் படுத்து உயிர் தப்பிய இளம்பெண். கனமழையால் குஜராத்தில் ஆறுகளில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். சாலைகள், குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் மக்கள் பாதிப்பு. இத்தாலியில் திருடச் சென்ற வீட்டில் இருந்த கிரேக்க புராண புத்தகத்தை லைத்து படித்த திருடன். கைதால் பாதியில் படிப்பை நிறுத்திய திருடனுக்கு புத்தகத்தின் பிரதியை வழங்குவதாக புத்தகத்தின் ஆசிரியர் நகைச்சுவையாக அறிவிப்பு. சீனாவில் தயாரிக்கப்படும் மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்ய 100% வரி விதிக்கப்படும் என கனடா அறிவிப்பு. உலக சந்தையில் சீனா நியாயமற்ற முறையில் நடந்து கொள்வதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குற்றச்சாட்டு. டெஸ்ட் போட்டியில் கோபத்தில் பாகிஸ்தான் வீரர் ரிஸ்வானை நோக்கி பந்தை எறிந்த விவகாரம். வங்கதேச வீரர் ஷகிப் அல் ஹசனுக்கு கருப்பு புள்ளியுடன் அபராதம் விதிப்பு. ஹெல்மெட்டை பேட்டால் அடித்து பவுண்டரிக்கு பறக்கவிட்ட வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரவுண்டர். நடுவரின் தவறான முடிவால் கார்லோஸ் பிரைத்வைட் ஆத்திரம்.